ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஆதி சுப்பிரமணியர் ஆலயம், கன்னியாமங்கலம், கேரளம். பிரணவ மந்திரத்திற்கு பொருளறியாத பிரம்மனை சிறையில் அடைத்ததற்காக வருந்தி பிராச்சித்தம் சித்தமாக பாம்பு வடிவெடுத்து திரிந்த பாலமுருகன் மீட்க பார்வதி தேவி மேற்கொண்ட விரதம் கார்த்திகை மாதம் சஷ்டி நாளில் நிறைவுறும் சமயம் தேவர்கள் கூட ஒரு குட்டி நாகத்தின் தலையின் திருமால் கை வைக்க பாலமுருகன் தோன்றினான். இந்த நிகழ்வு தலைமை கன்னியமங்கலம். இங்கு அமைந்துள்ளதே ஆதி நாக சுப்பிரமணியர் ஆலயமாகும். 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷன் இங்கு 7 தலைகளுடன் காட்சியளிக்க அவனது மடியில் சிறிது வடிவிலான பாலமுருகனை அருள்பார்க்கின்றார். ஆதி சுப்பிரமணியனாக அருள்பாலிக்கின்றார். கார்த்திகை மாதத்தில் தமிழ்நாட்டில் கந்த சஷ்டி கொண்டாடுவது போல் இங்கு குமர சஷ்டி கொண்டாடப்படுகிறது. பாலக்காடு மாவட்டம் நெம்மோரோ அருகில் உள்ள ஆலயம் கன்னியாமங்கலம். ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன்.